next sum chapter 1 exercise 1.3 second sum. Let capital X is equal to 3, 4, 6, 8. Determine whether the relation R is equal to small x, f of x such that small x belongs to capital X. F of x is a condition கொடுத்துட்டாங்க. F of x is equal to x square plus is a function from x to n ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So first we have to write solution. Capital X தான் small x தான் capital X. சரிங்களா? So x belongs to small x belongs to capital X ன்னு கொடுத்துருக்காங்க. So write capital X is equal to 3, 4, 6, 8 எழுதிட்டு வேறு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா f of x is equal to x square plus 1. போன சம்மில் எப்படி பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் பார்த்தோம். இப்போ ஒய்க்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ், அங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போது நம்ம வந்து பார்க்கக்கூடாது எக்ஸுக்கு ஸ்மால் எக்ஸே இல்லையே கேபிட்டல் எக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்மால் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், அப்போ ரெண்டும் சேம் நம்பர்ஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபஸ்ட்டு ஒன் எடுக்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு f of 3, அப்போ x இருக்கிறதுல நம்ம 3 சப்ஸ்டிட் பண்ணணும். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, ஆன்சர் இஸ் 9 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ நம்ம எழுதும்போது எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது எக்ஸ் வந்து என்னது 3, நம்ம இப்போ ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ், அதுதான் 10. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, எஃப் ஆஃப் 4ன்னு எழுதணும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 1, ஆன்சர் இஸ் 17. இப்போ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதும்போது 4, 17 எழுதும். நெக்ஸ்ட்டு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். எஃப் ஆஃப் 6, அப்போது 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ 6 ஸ்கொயர் 6 × 6 36 ப்ளஸ் 1, ஆன்சர் இஸ் 37. எழுதும்போது 6, 37 எழுதும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு எடுக்கணும். எஃப் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 8 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் 64 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 65. எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் வந்து 8, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் 65. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எழுதும்போது எக்ஸ்க்கு எக்ஸ் வந்து என்னென்ன வேல்யூ இருக்குது? 3, 4, 6, 8. நெக்ஸ்ட்டு இது கேபிட்டல் எக்ஸ் or small x, whatever it is, x. next n. நம்ம கொஞ்சம் லென்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். 1, 2, 3 எப்படி போகணும்னா 10, நெக்ஸ்ட்டு 17, நெக்ஸ்ட்டு 37, நெக்ஸ்ட்டு 65. இப்போது 3லேருந்து 3, 10. இப்போ 3லேருந்து இது 10க்கு ஒரு ஆரோ. நெக்ஸ்ட்டு 4, 17. நெக்ஸ்ட்டு 6, 37. நெக்ஸ்ட்டு 8, 65. ஸோ ஒரு சைடில் இருந்து இந்த சைடுக்கு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னாலே எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன்.